வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 விஷயத்தை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லி டிஎம்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் தொழிலாளர் திருத்த மசோதா, இதை பற்றியும் பார்க்க போகிறோம். ரெண்டையும் ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க கூட்டணி கட்சி எதிர்க்குது அப்படிங்கிறதான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 100 நாள் வேலை திட்டத்தை பார்ப்போம். 100 நாள் வேலை திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா காந்தி பேர்ல இருந்துச்சு. அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு இருந்ததை இவங்க ஏதோ ஜி அப்படின்னு சொல்லி பேரை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்க்கிறாங்க. பிளஸ் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இத்தனை நாள் சும்மா ஒரு நோட் புக்கில் எடுத்து வவுச்சர் போட்டு எழுதிட்டு இருந்ததா இனிமேல் அப்படியெல்லாம் எழுத முடியாது, டிஜிட்டல் ரீதியாக பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் கொண்டு வந்துட்டாங்க. இதில் இது இவங்க எதிர்க்கிறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது பத்தாம இதில் மிஸ்டேக் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு. என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% இனிமேல் அவங்க சேலரியை கொடுக்கணும். அதாவது 300 ரூபா சேலரியில் 180 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 40% 120 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏன் இவங்க இவ்வளோ ஹார்ஸாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிற ஒரு வேலையே இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். இது நாள் வரைக்கும் இந்த லோக்கலில் பவரில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை 100 நாள் திட்டத்தை ஃபஸ்ட்டு போய் கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி அந்த நோட்டில் எழுதுறது 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 150 பேர்த்து லிஸ்ட் எழுதி 50 பேர்த்துக்கான காசை இவங்க திருடிட்டு இருந்தாங்க. அப்படி திருடிட்டு இருந்தது இனிமேல் திருட முடியாது. காலையில் வேலைக்கு போனால் எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும், 9 மணிக்கு உள்ளே இருக்கணும்னா 9 மணிக்கு போனோன்னு அவங்க டிஜிட்டல், அதாவது ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோ, உள்ள வேலைக்கு அவங்களோட ஃபோட்டோ காலையிலையும் சாயந்தரமும் அதே மாதிரி அவங்க செஞ்ச வேலையோட ஃபுல் டீட்டெயிலையும் ஃபோட்டோவாக டிஜிட்டலாக அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இனி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 60%, ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 40% தொழிலாளர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதே மாதிரி இதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டை லிங்க் பண்ணணும். அதாவது இந்த வேலைக்கு அவங்க ஆதார் கார்டைய அந்த வேலைக்கான திட்டம்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் அதை ரெண்டையும் இணைக்கும். இப்போ இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்கிட்ட நாள் அந்த 100 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 150 பேர் போட்டு 50 பேர்த்துக்கான கமிஷன் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த கமிஷன் இனிமேல் அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு 3-4 வருடத்துல மட்டும் வருடத்துக்கு 300 600 கோடி ரூபா வரைக்கும் இதில் ஊழல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இனி அந்த ஊழல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தோடனே தான் இவங்க அதை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்க்கிறாங்க. அதாவது வேலையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு 100 நாள் வேலை திட்டம் இருக்கு. அதை இப்போ பெயர் மாற்றி 125 நாள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் 40%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%ங்கிறது இது நாள் வரைக்கும் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பத்தாம ஒரு சில செலவுகள் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அமௌண்ட். இனி அந்த மாதிரி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டெனன்ஸ்க்கான அமௌண்ட் கொடுத்துரும். ப்ளஸ் உபகரணங்கள் வாங்குறதுல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பழைய மாதிரியே அந்த 10% உபகரணம் வாங்குற செலவில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். ப்ளஸ் 40% அப்படி பார்த்தா அவங்க 50%, இவங்க 70%ங்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம். கணக்கு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டத்தை மசோதாவை கொண்டு நிறைவேற்றி அதை இதையும் பண்ணிட்டாங்க. சாங்ஷனே ஆயிடுச்சு. ஒரு சில நாட்களில் நடைமுறைக்கே வந்துடும் அப்படிங்கிற இதுக்கு வந்தாச்சு. இதில் தப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்கு. இது நாள் வரைக்கும் 100% கொடுத்துட்டு இருந்த சம்பளத்தை 60% பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எந்த செலவுமே பண்ணாமல் இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீ செலவு, இது ஒரு நிதி சுமையாக இருக்கும் அப்படிங்கிறது நியாயம். அவங்க அதை சொல்லி போராட்டம் பண்ணல.
இனிமேல் இந்த வேலையே இல்லைங்கிற மாதிரி சொல்லி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி போராட்டம் பண்ணியிருந்தா நியாயம், நம்மளும் ஆதரவு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க சொன்னது இனிமேல் 100 நாள் வேலை திட்டமே கிடையாது, 100 நாள் வேலை திட்டங்கிற ஒரு இதே கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து முற்றிலும் போய் இனி வந்து அதில் ஊழல் பண்ண முடியாதுங்கிறது இவங்களோட வருத்தம், வேற ஒன்றும் கிடையாது. 100 நாள் வேலை திட்டம் இருக்கு, ஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருக்காங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டங்கிறத வந்து ஜி ராம்ஜி அப்படின்னு மாற்றி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. இவங்க எதிர்க்கிறதுக்கான காரணமும் சொல்லிட்டேன். அதாவது இவங்க வந்து ஊழல் பண்ண முடியல, அதனால எதிர்க்கிறாங்க. அடுத்தது தொழிலாளர் திருத்த மசோதா. இதை ஏன் வந்து கண்மூடித்தனமா இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இவங்களுடைய சங்கங்களுக்கு தொழிற்சாலையில வேலை இல்லாமல் போச்சுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இவங்களோட தொழிற்சங்கத்துக்கு இனிமேல் எந்த தொழிற்சாலையிலையும் வேலை இல்லாமல் போச்சு. எங்கேயும் போய் நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டவே முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. தொழிலாளர்கள் வேலை பாதுகாப்பு உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவலான சம்பளம், மேலே கீழே அந்த சம்பளமெல்லாம் கிடையாது. பேசிக் சேலரி கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். பேசிக் சேலரி 20,000 ரூபானா எந்த கம்பெனிக்குள்ள போனாலும், ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பேசிக் சேலரி 20,000 கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நல்ல நல்ல கண்டிஷன்ஸ் தான். போய் அதை வேணா ஒரு டைம் படிச்சு பாருங்க. அதுலேயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய மிஸ்டேக் தான். முதலாளிகளுக்கு ஆதரவான சில இதெல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 பேர்த்த கம்பெனியிலிருந்து நீக்கிறதுக்கு முதலாளிக்கு உரிமை இருந்துச்சு. 100 பேர்த்துக்கு மேல நீக்கணும்னா அவன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தொழிலாளர் நல வாரியத்துக்கு வந்து இது கொடுக்கணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் நீக்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு தான் நீக்க முடியும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து தளர்வு பண்ணிட்டாங்கன்னா 100 பேரா இருந்தது 100 பேர் அவங்க டிசிஷன் பண்ணிக்கலாம் வேலையை விட்டு நீக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 பேர் இல்லை 300 பேர் வரைக்கும் நீங்களே வேலையை விட்டு நீக்கிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்விக்கி ஓட்டுறவங்கலேருந்து எல்லாத்துக்கும் இதில் பாதுகாப்பு இருக்கு. ஆனால் இனிமேல் பர்மனன்ட் ஜாப்புங்கிறத வந்து தொழிலாளர்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கு. ஏன்னு கேட்டால், அவங்க வந்து இனிமேல் எல்லாத்தையும் டெம்பரவரியாகவே வச்சு ஓட்டிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற லைனுக்கு வந்து ஓனர் வந்துடுவாங்க. இனிமேல் பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் என்னன்னா, இந்த பென்ஷன் பிஎஃப் எல்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்கணும். மினிமம் சேலரி இயர்லி இவ்வளோ % வந்து உங்களுக்கு சேலரி ஏற்றணும். பெண்களுக்கு நைட் வேலைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். அதே மாதிரி நைட்டு வேலை செஞ்சாங்கன்னா டபுள் சேலரி. இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. தொழிற்சங்கங்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கெல்லாம் எதிர்க்கிறதுக்கான காரணம், இனிமேல் தொழிற்சங்கத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. அப்படி ஒரு வேலை தொழிற்சங்கங்கள் போய் ஒரு கம்பெனிக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா 15 நாளைக்கு முன்னாடி அந்த தொழிற்சங்கம் அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு எதிராக போராடணும்னு 1000 பேர்த்த கூப்பிட்டு போய் ரோட்டு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணி அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இனிமேல் அப்படி பண்ண முடியாது. எல்லாம் அப்படி உட்காந்து பேரம் பேசி அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரி அவங்க பண்ண முடியாது. தொழிற்சங்கத்துக்கு தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இனிமேல் தொழிற்சங்கத்துக்கு தொழிற்சாலைக்குள்ள வேலை கிடையாது, உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, நாங்களே எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சிட்டோங்கிற மாதிரி முடிச்சுட்டதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஒரு போராட்டம் பண்ணணும்னா தொழிற்சங்கங்கள் கம்பெனிக்கும் சரி தொழிலாளர் நல வாரியத்துக்கும் சரி 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த போராட்டம் இந்த கம்பெனிக்கு முன்னாடி பண்ண போறோம்னு கொடுத்து அதான ரீசன் கரெக்டாக இருந்தால் தான் போராட்டத்துக்கான பர்மிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தொழிற்சங்கத்துக்கு வேலை இல்லை. இனிமேல் வந்து இந்த கமிஷன் வாங்குறது, தொழிலாளர்கிட்ட சம்பளத்தில் 10 ரூபா கூட 5 ரூபா கொடுங்கிற கமிஷன் வேலைக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே தொழிலாளரும் ஓனருமே பேசிக்குவாங்க, அவங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட் ஆயிரும், அவங்களே அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க. இவங்களுக்கு வேலை இல்லை. அப்படி அவங்களால முடியாத பட்சத்தில் தொழிலாளர் நல வாரியத்தில் போய் சொன்னாங்கன்னா அந்த தொழிலாளர் நல வாரியமே அவங்க வந்து முன்பு அந்த பிரச்சனையை சுகமாக பேசி முடிச்சிடுவாங்க. இதில் வந்து ஓனருக்கும் இடையில இருந்த தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளருக்கும் இருந்த கேப் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொழிற்சங்கத்தை தூக்கிட்டு தொழிலாளருக்கும் ஓனருக்கும் டைரக்ட்
நேரடி தொடர்பு கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த தொழிற்சங்கத்துக்கு வேலை இல்லை, எவனையும் மிரட்டி காசு வாங்க முடியாது. இதனால தான் தொழிற்சங்கங்கள் இதை கடுமையாக எதிர்க்குது. இதையும் நீங்கள் ஒரு டைம் போய் படித்து பாருங்கள். இதையும் சரி, அந்த ஊரக வளர்ச்சித்துறை அந்த 100 நாள் வேலை திட்டம், அதையும் போய் டீட்டெயில்டாக நீங்களே கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்கு, எதனால் எதிர்க்கிறாங்க, எது இதுலேயும் மிஸ்டேக் இருக்குது. மிஸ்டேக்கு எந்த கவர்மெண்ட்டும் எந்த தப்பும் பண்ணாமலாம் இல்லைங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிதிச்சுமை வந்து மாநில அரசுக்கு மேலே விழுகுது. அது வந்து பெரிய மிஸ்டேக்கு. மித்தது கொண்டு வந்ததெல்லாம் கரெக்டு தான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்களுக்கு வந்து இப்போ தொழிற்சங்கங்களுக்கான பாதுகாப்பு இதில் எல்லாம் போயிடுச்சு, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வந்துருச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 300 பேர் வரைக்கும் எந்த முன் அனுமதியும் இல்லாமல் நீக்கணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேலை இழப்பு அபாயம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்பெனியில் 300 பேர், அதிகம் 300 பேர் வேலை செஞ்சால் அது பெரிய கம்பெனிங்க. அப்படிங்கும்போது அந்த 300 பேர்த்துக்குள்ள நீக்கிக்கலாம் அப்படின்னா அந்த பெரிய கம்பெனி என்னைக்கு வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு போகக்கூடிய, இப்போ பர்மனன்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டு டெம்பரரி ஜாப் ஆள் எடுத்து போடலாம். இந்த மாதிரி எல்லாம் தொழிலாளருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதுகாப்பு இல்லாமல் போகுது. மிஸ்டேக் இருந்தாலும் அவர்கள் செய்தது சரிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான். ஆனால் இந்தந்த தப்புகளை அவங்க திருத்தி இருக்கலாம். தொழிலாளர் பாதுகாப்பு கொஞ்சம் உறுதிப்படுத்தி இருக்கலாம். அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறையில் 60% 40% அது வேண்டியது இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 100% கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏதோ 90% கொடுப்பேன், 80% கொடுக்குற பேலன்ஸ் நீங்கள் சேர்த்தி கொடுங்க, இல்லை சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கலாம். அதாவது நான் 60% அந்த 300 ரூபாய் கொடுத்துட்றேன், பேலன்ஸ் 40% நீ ஒரு 150 ரூபாய், நான் 200 ரூபாயை போட்டு 500 ரூபாய் சம்பளம் கொடு, இந்த மாதிரி பேசியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்.